ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பார்க்க மாட்டேன், ஒருத்தன் எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். வாங்க வாங்க. இந்தா வர்றாங்க வர்றாங்க வர்றாங்க. லைவ் இல்லைங்க, லைவ் காலைல யாரும் பார்க்க மாட்டாங்க. லைவெல்லாம் யாரும் பார்க்குறது இல்லை இப்போ. بحمده بكرة وأصيلا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله ஆமாங்க. ரைட்டு. ولي أكبر كبيرا والحمد لله كثيرا فسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله
وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد உதவி செய்யக்கூடியவர்கள் சற்று விரைவாக உதவி செய்து கொள்ளுங்கள். இடம் இல்லை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. இடம் இல்லாதவர்களுக்கு இடம் கொடுங்க. நிற்க வேண்டாம், அப்படியே சப்புகளில் அமர்ந்து கொள்ளுங்கள். தூரமாக வந்து கொண்டிருப்பவர்கள் சற்று விரைவாக வருகை தாருங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر இடம் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். சப்புகளை தோளோடு தோள் சேர்த்து குதிங்கால்களை பார்த்து ஆக்கிக் கொள்ளுங்கள். சிறுவர்களை இடையிடையே ஆக்கிக் கொள்ளுங்கள். செல்போன்களை தயவு செய்து சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள். நீ சொல்லலாமா? ஹஜ் பெருநாளுடைய தொழுகையுடைய விவரம். ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தொழுகை வாஜிப் 2 ரக்காயத்தை அதிகப்படியான 6 தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்பதை நீ செய்து கொள்ளுங்கள். ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தொழுகை வாஜிப் 2 ரக்காயத்தை அதிகப்படியான 6 தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்பதை நீ செய்து கொள்ளுங்கள். முதலாவது தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹு அக்பர் என்று கட்டியவுடன் தொழுகைக்கு ஓதக்கூடிய சனாவை ஓதிக்கொள்ளுங்கள். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ லா இலாஹா கைருக்க என்பதாக ஓதிக்கொள்ளுங்கள். பிறகு கையை அவிழ்த்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 3வது முறையாக தக்பீரை கட்டிக்கொள்ளுங்கள். பிறகு இமாம் அவர்கள் அல்ஹம்து சூரா துணை சூரா ஓதுவார்கள். ருக்கு சஜிதா செய்த பிறகு 2வது ரக்காயத்தும் அதே போன்று அல்ஹம்து சூரா துணை சூரா ஓதுவார்கள். பிறகு ருக்குவுக்கு முன்பாக 3 ரக்காயத் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூறிவிட்டு 4வது தக்பீராக ருக்கு செய்து விட வேண்டும். செய்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சஃபுகளை நேராகவும் நெருக்கமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் الحمد لله رب العالمين الرحمن الرحيم
مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة في جنات عدن ذلك الفوز العظيم. وأخرى تحبونها نصر من الله وفتح قريب وبشر المؤمنين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر.
அல்லாஹ் அக்பர். السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين ألف بين قلوب المؤمنين وجعلهم إخوة متحابين متراحمين على الخير متعاونين وفي سبيل الفضائل متكاتفين لألسنتهم وجوارحهم حافلين وعن الغيبة والبهتان مبتعد وللزور والفحش مجتنبين. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. قال نبينا صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى أجسامكم ولا إلى صوركم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. يا أيها المسلمون قال إبراهيم عليه الصلاة والسلام عند إسماعيل عليه الصلاة والسلام إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. قال إسماعيل عليه الصلاة والسلام ففعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. قال الله تعالى في القرآن الكريم لن ينال الله لحومها ولكن ينظر إلى التقوى وأعمالكم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن ينظر إلى أعمالكم. الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. أقام رسول الله صلى الله عليه وسلم بالمدينة 10 سنين يضحى. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. وفقنا الله تعالى أن نعمل بما سمعنا وآخر دعوانا الحمد لله رب العالمين. الله أكبر 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 لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. قال الله تعالى في القرآن الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فقال نبينا صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله تعالى عنه
وأشدهم في أمر الله عمر رضي الله تعالى عنه، وأصدقهم حياء عثمان رضي الله تعالى عنه، وأقلاهم علي رضي الله تعالى عنه، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن سيدة شباب أهل الجنة، وحمزة وسط الله وسط رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر أمة محمد صلى الله عليه وسلم، اللهم اهد أمة محمد صلى الله عليه وسلم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. قال الله تعالى: إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ويستجب لكم ولذكر الله أكبر. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا. لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளுடைய தொழுகையை தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா நம்முடைய இபாதத்துகளை தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் தஆலா கடைசி வரைக்கும் கியாமத் வரைக்கும் இதே போன்று பெருநாள் தொழுகையை தொழுது வரக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானியுடைய விஷயங்களை ஒவ்வொரு ஜுமாவிலும் சொல்லி வருகிறோம். அந்த வகையில அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான ஒரு வழிதான், ஒரு இபாதத்து தான் குர்பானி. அல்லாஹ்வை நெருங்குவதற்கு எத்தனையோ இபாதத்துகள் இருந்தாலும் குர்பானியை போன்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு இபாதத் என்பது இல்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நண்பனாக தோழனாக ஆகுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற துணிந்தார்கள், குர்பானியை கொடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள், குர்பானியை கொடுப்பதற்கு முற்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவனுடைய நண்பனாக அவனுடைய தோழனாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆக்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்துகளை நீங்கள் பின்பற்றுங்கள். குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த குர்பானியை நீங்களும் கொடுத்து வாருங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நம்ம கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானி என்பது அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு இபாதத் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரம் குறைவாக இருப்பதனால் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். குர்பானி கொடுப்பவர்களுடைய கவனத்திற்கு, குர்பானி கொடுக்கும் பொழுது ஆடுகளை, குர்பானி கொடுக்கக்கூடிய ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, ஒட்டகமாக இருந்தாலும் சரி, குர்பானி கொடுக்கும் பொழுது அந்த பிராணியை அழைத்து வர வேண்டும், மாறாக இழுத்து வரக்கூடாது. இழுத்து வருவது என்பது இஸ்லாத்தில் இல்ல. குர்பானி பிராணியை அழைத்து வர வேண்டும், அன்பாக அழைத்து என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அதனாலதான் சொல்றாங்க, ஷரியத்துடைய சட்டம் என்ன, ஆடுகளை வாங்கும் பொழுது 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கி அதன் மேல அதிகமாக பாசம் அன்பு வச்சு நீங்க என்ன செய்யுங்க, குர்பானி கொடுங்க. இதுதான் ஷரியத் சொல்லக்கூடிய சட்டம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அதிகமாக அன்பு பாசம் வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் பொழுது அன்பு பாசம் என்பது அவர்களுடைய கண்ணை மறைத்து விட்டது. அவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்கு முயற்சி செஞ்சார்கள். அதே போலதான் ஆடுகளாக இருந்தாலும் சரி, மாடுகளாக இருந்தாலும் சரி, 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்கி அதன் மீது அன்பு காட்டி பாசம் வைத்து என்ன செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும். பிறகு குர்பானியுடைய டைம் வரும் பொழுது குர்பானியை அறுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான். அப்ப அறுக்கும் பொழுது அழைத்து என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இழுத்து தர வேண்டும், இழுத்துட்டு வர்றது, அப்படியே தூக்கி கொண்டு போறதுங்கிறது இருக்கக்கூடாது. அடுத்த விஷயம், குர்பானி தன் கையால கொடுக்க வேண்டும். அதே போல குர்பானி கொடுக்கும் பொழுது கத்தியை ஆட்டுக்கு முன்னாடி செய்யக்கூடாது, தீட்டக்கூடாது. கத்தி என்பது தூர்மையாக, மிகவும் கூர்மையாக இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆடை அறுக்கக்கூடிய கத்தி கூர்மையாக இருக்க வேண்டும், சார்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில அறுக்கக்கூடிய கத்தி என்ன செய்யணும் அப்படின்னா, ஆட்டுக்கு முன்னாடி கத்தியை தீட்டாம அதற்கு ஆட்டுக்கு அப்புறம் முன்னாடி என்ன செய்யறது, ஆடை அறுப்பதற்கு முன்பாக முன்கூட்டியே தீட்டி வைத்து விட வேண்டும். கத்தி என்பது கூர்மையாக இருக்கணும். அதே போல அறுக்கக்கூடியவர்கள்
இந்த துவா ஓதணும். அல்லாஹும்ம இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹல் அல்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த் என்ற நீண்ட துவாவை ஓதிக்கங்க. அந்த துவா தெரியாதவர்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று சொல்லாமல் அறுக்கப்படக்கூடிய கறி என்பது ஹராம். பிஸ்மில்லா சொல்லாம எந்த பிராணியை அறுத்தாலும், கோழியாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, பிஸ்மில்லா சொல்லாமல் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுக்காமல் சாப்பிடக்கூடிய அனைத்து கறியும் ஹராம் என்பதை விளங்கிக் கொள்ளணும். ஹதீஸ்ல வருது, ஆடை அறுக்கும் பொழுது பிஸ்மில்லா சொன்னவாறு நீங்கள் அருங்கள். அந்த அடிப்படையில ஆடை அறுக்கும் பொழுது அந்த துவா இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹல் அல்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த் அலா மில்லத்தி இப்ராஹீம ஹனீஃபா அனா மினல் முஸ்லிமீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று வரக்கூடிய இந்த துவா ஓதிக்கங்க. அந்த துவா ஓதிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அறுத்துக் கொள்ள வேண்டும். பிறகு அறுத்து முடித்தவுடன் அந்த உயிர் என்ன செய்யணும், முழுமையாக சென்றடையணும். உயிர் முழுமையாக சென்றடையாமல் அந்த தோலை உரிக்கிறதுங்கிறது கூடாது. முழுமையாக அந்த உயிர் சென்ற உடனே தான் அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிக்கிறோம். தோலை உரிக்கிறது அடுத்த வேலை. அதே போல ஒரு ஆடு அறுக்கும் பொழுது பக்கத்துல ஒரு ஆடு என்பது நிக்க கூடாது. ஒரு ஆடு அறுக்கும் பொழுது பக்கத்துல அதை பார்த்த வண்ணமாக என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது. அதே மாதிரி ஆட்டை பயமுறுத்துவது, துன்புறுத்துவது அப்படிங்கிறது கூடாது. அதே போல சில சட்டங்களை முன்னால ஜும்மால நம்ம சொல்லிட்டோம். அந்த அடிப்படையில ஆட்டுடைய விஷயங்களை கவனமாக அல்லாஹுக்காக வேண்டி, ஆட்டுல அல்லாஹு தாலா தங்களுடைய கரியையோ ரத்தத்தையோ அல்லாஹ் பாக்குறது கிடையாது. இத்தனை கிலோ இத்தனை வெயிட் அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு தேவை கிடையாது. அல்லாஹ் தாலா ஒவ்வொரு நபருடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பாக்குறான். நம்முடைய தக்குவா, நம்முடைய அமல், அதைத்தான் அல்லாஹ் பாக்குறான். நம்முடைய உள்ளத்துல எந்த அளவு இஹ்லாஸ், மன தூய்மை இருக்குது, தக்குவா இருக்குது, பயம் இருக்குது அப்படிங்கறத அல்லாஹ் பாக்குறான். எனவே என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்க்காக வேண்டி அந்த குர்பானி பிராணியை அறுக்க வேண்டும். அல்லாஹ் தாலா இன்னும் சில சட்டங்கள் கூறுவதற்கு நேரம் இல்லை. தெரியாதவர்கள் சந்தேகம் இருந்தா இன்ஷாஅல்லாஹ் கேட்டுக்கங்க. அல்லாஹ் தாலா நம்முடைய குர்பானி பிராணியை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய அமல்களை, நம்முடைய தியாகத்தை அல்லாஹ் தாலா ஏற்று இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் வெற்றியை தருவானாக. எந்த ஆடுகளை நாம கொடுக்கிறோமோ அந்த ஆடை நாளை கியாமத் நாள்ல எழுப்புவான். எப்படி கொம்பு எப்படி இருந்துச்சோ, தோல் எப்படி, முடிகள் எப்படி இருந்துச்சோ, நிறங்கள் அதாவது விரல்கள், கால்கள் எப்படி இருந்துச்சோ, அதே போன்று அல்லாஹ் கியாமத் நாள்ல அந்த ஆட்டையோ மாட்டையோ எழுப்புவான். அது வாகனமாக வந்து அமையும் என்பதாக கண்மணி நாயகம் சொன்னாங்க. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கியாமத் நாளில் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜமாத் அனைவர்களுக்கும் ஈத் முபாரக், ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்களை எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தோல் இருப்பதற்கு அவங்க வருவாங்க, அவங்களுடைய தோலை ஒப்படைச்சிருக்கேன். அதே போல கறி டோக்கன் வந்து கொடுத்தாச்சு. யாருக்கு வரணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஷாஅல்லாஹ் அந்த கறி நம்ம கொடுத்துருவோம். கூட்டு குர்பானி கொடுத்தவங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் குர்பானி கொடுத்துட்டு நாங்கள் சொல்லிடுறோம். அதே போல கறி வந்து உங்களுக்கு ஒப்படைச்சிருவோம். அடுத்த ப்ரொஃபஸர் அடிமா அவர்கள் ஹஜ்ஜில் இருந்து ஃபோன் பண்ணி சலாத்தில் சொன்னாங்க. நம்மளுக்காக ஜமாத்துக்காக துவா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أنت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والإكرام. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا. ربنا لا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தோரியாமலோ தெரியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை அனைத்து நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், மூதாதையர்கள், கபர்வாசிகள் அனைத்து நபர்களுடைய பாவங்களையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும், ஆரோக்கியமான வாழ்க்கையும், சிஃபாவான வாழ்க்கையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும், தொழில் துறைகளிலும், பரக்கத்துகளில், லாபங்களில் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையும், சலாமத்தான வாழ்க்கையும் எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் குர்பானி கொடுக்கிறார்களோ, கொடுக்க இருக்கிறார்களோ ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் அவர்களுடைய அமல்களை நீ ஏற்று அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், பல தியாகங்களுக்கு மத்தியில், சிரமங்களுக்கு மத்தியில், கஷ்டத்துக்கு மத்தியில் உனக்காக கொடுக்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே, அவர்களுடைய குர்பானை ஏற்று அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நீ வெற்றியை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன உதவியை நீ செய்தாயோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை போன்று எங்களுக்கும் நீ அந்த பயத்தை ஏற்படுத்தி அருள் புரிவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றினார்களோ அதே போன்று நாங்களும் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த பொறுமையை கொடுத்தாயோ அதே போன்று உலகத்தில் பொறுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் குர்பானி கொடுக்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே, அனைத்து குர்பானியும் ஏற்று அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் நிம்மதியான முறையில் சலாமத்தாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் எத்தனையோ இடங்களில் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது ரப்பே ரஹ்மானே, அனைத்து மதத்தவர்களையும், அனைத்து முஸ்லிம்களையும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், சோதனைகளை விட்டும், திடீரென்று தாக்குதல், திடீர் மவுத்து, திடீர் சோதனைகள், பலா முசீபத்துகள், கடன் தொல்லைகள் அனைத்து பலாய விட்டும் யா அல்லாஹ் எங்களையும் அவர்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்களுடைய துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्ली अलैहि वसल्लम पाय என்னம்மா இப்போ திரும்பி இன்னொரு கமசா போடுவோம் கேமராக்காண்டி கேமராக்காண்டி இல்லை இல்லை கேமராக்காண்டி மசாலா செஞ்சு இருங்க நவுசிட்டே இருக்கும் இங்கே இருக்கு அவர் கீழே உங்களை எடுக்கலுங்க விடுங்க ஐயா அமீது இந்தா போகும் ஒரு பாய் மறைக்கிட்டு வந்துடும் இந்தா சுட்டுவான் கேட்டுருச்சு